ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சு மின்லா சகால எபிசோட் 27 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ராத்திரியில நம்ம கண்ணு முடிச்சு பேசலாம் சின்ன முதலாளி. எங்க கிட்ட உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஓ, இந்த குடிகார கும்பலா? உங்க போதைக்கு என்ன ஊர்காய் ஆக்கலாம் பாக்குறீங்களா? நான் அப்படி கிடையாது. என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். அட எதுக்கு முதலாளி கோவப்பட்டுக்கிட்டு? என்ன நடந்துச்சுன்னு வாங்க நம்ம உட்கார்ந்து பேசலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நாங்களும் உங்களோட நல்ல நண்பர்கள் தானே. சந்தோஷம் என்ன விட்டா போதும். நீங்க போலாமே தட்டி விட்டு. அட என்னாச்சு திரும்ப அடி? பெரிதா இருந்துட்டு அடி வாங்கி அடி சரியா அடிக்கிறேன். முதல்ல திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா போய் விடா? முட்டா பசங்க. நல்ல சண்டை போடுறப்பா. அடிச்சு தூக்கி போட்டான்ல அவனை. இங்கதான். என்ன பேசுறாங்கன்னு யாருமே தெரிஞ்சு பேசுறதில்ல. யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன தெரியலன்னு அவங்க யாருக்குமே தெரியல. என்ன பேசுறான்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அவங்களால என்ன புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு இதெல்லாம் நல்லாவே புரியுது சின்ன முதலாளி. 17 வயசுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். உங்களுக்கு குழந்தைன்னு சொல்ல முடியாது, வளர்ந்துட்டீங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்படிதான் கேட்பியா? அட மெதுவா குடிங்க. நீங்க 2 பேரும் என்ன பார்த்து உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க. உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு ஜாலியான மூட்ல குடிக்கல போல இருக்கே. எனக்கெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குடிக்க கூப்பிட்டுருக்கவே கூடாது. நீங்க பேசுறது என் காதுல விழுது. உங்க மாதிரி பாடி கார்ட்ஸ்க்கு என்ன கிண்டல் பண்ற ரைட்ஸ் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்களா என் அப்பாவுக்கு கீழே இருக்கீங்கன்ற நினைப்பு இருக்கட்டும். கொஞ்சமாச்சு வீர நாட்டம் நடந்துக்கங்க. வீரனா? நாங்களாம் உங்க அப்பாவோட ஆளுங்க. சண்டையில எங்களை மாதிரி ஆளுங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுவோம். மத்தவங்களாச்சும் வேலை செஞ்சு பாத்துருக்க. நீ வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்ல ஃபாக்ஸ். இந்த கிராமம் எவ்வளவு அமைதியா இருக்கு. நம்ம ஏன் தேவையில்லாதெல்லாம் யோசிக்கணும்? உன்னோட வாழை எடு. நீ வித்தைய மறக்காம இருக்கியான்னு பாக்கலாம். அடி வாங்க போறான். போச்சு. அவங்களாம் அனுபவசாலியாச்சு. பாத்தியா, நாங்கெல்லாம் உங்க அப்பாவோட ஆளுங்க. இந்த வேலைக்காக தான் எங்களுக்கு அவர் பணமே தராரு. ஐயோ, குழந்தைய வைக்கிறாங்க. சரி, நாம இப்ப என்ன பண்ணலாம் ஃபாக்ஸ்? இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்ல வர? கெட்டல் குடும்பத்துக்கு நம்ம மேல பாசம் வரணும்னு சொல்லி ஒன்னா குடிக்கலாமே நம்ம இங்க வந்தோம். எனக்குன்னு எந்த தனித்துவமும் இல்ல. பிராக்டிஸ் பண்ணோம். வாழ தூக்கிட்டு உங்களை வேற மாதிரி கூப்பிடணும்னா சின்ன முதலாளி நான் கூப்பிடலாமா? உங்களை யாரும் குழந்தை மாதிரி நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது எங்களுக்கு புரியுது. வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன குழந்தை மாதிரியே நடத்துறீங்க. குழந்தைய குழந்தை மாதிரி நடத்தாம வேற எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இன்னும் முழுசா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையிலேயே பெரிய ஆம்பளை ஆகணும்னா வாய மூடு. நான் என்ன சொல்ல வரேன்றத சின்ன முதலாளி. ஒரு முழுமையான ஆண் மகனா மாறது அவ்வளவு ஒண்ணு கஷ்டமான விஷயம் இல்ல. அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா சரியான பாதையில பயணிக்கணும். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு ஆளை முதல்ல கொல்லணும். ஒருத்தனை நீங்க கொல்லும் போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். நீங்க அதை முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். மனித உடல் எவ்வளோ மென்மையானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. மனசுல தானா தைரியம் வரும். அப்பதான் ஒவ்வொரு பையனும் வீரனாவான். ஆனா
யாரு? அதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களை மாதிரி அரண்மனையில இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு குறி இருக்கு. சரியான ஆளை நான் காட்டுறேன். இந்த நேரத்துல உங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. நீங்க இங்க சில உயிர்களை கொல்ல முடியும். தோர்ஃபின்ட்ட வரணுமா? செத்துருவாரு. அவங்கள கொல்ல உங்களுக்கு என்ன உரிமையும் இருக்கு. உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்க. சரி பரவாயில்ல. 1 2 3 4 இன்னைக்கு நிறைய கோதுமைகளை அறுவடை பண்ண வேண்டியது இருக்கு. இந்த நிலங்களும் ரொம்ப பெருசா வேற இருக்கு. இப்படியே போச்சுன்னா காட்டுல இருக்கிற எந்த மரத்தையும் என்னால வெட்ட முடியாது. என்னையும் நம்பினுங்கிறானே. அடுத்த நடவு வர்றதுக்குள்ள நிலங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி ஆகணும். அங்க இருக்கிற பாறை வேருன்னு எல்லாத்தையும் எடுத்து நிலத்தை சமப்படுத்தணும். ஆனா அதுக்கு தேவையான கருவிகளை இவங்க தருவாங்களான்னு தெரியலையே. சரி தருவாங்களா மாட்டாங்களா? நமக்கு தந்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க பாரு. கனவா? பேட்டை போட்டு வாடா. இது உனக்கு தூக்கம் கலையிலையா என்ன? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துற? இந்த மாதிரி கத்துற அளவுக்கு அப்படி என்னதான் பயங்கரமான கனவு கண்ட? ஏதோ ஒரு கெட்ட கனவு. என்னன்னு ஞாபகத்துல இல்ல. எளிதா மறந்துடும். சரி சரி போய் முகத்தை கழுவிட்டு வா. காலையில வேலையை ஆரம்பிக்கலாம். சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வராம இருக்கிறது தான் நல்லது. அந்த டாவ் பண்ணா கரெக்டா முன்னாடியே வந்து போஸ்ட் கொடு. காலை வணக்கம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. ஆமா ஆமா காலை வணக்கங்கள். முகம் கழுவ வந்திருக்கீங்களா? வந்து கழுவுங்க. என் வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். வேணாம் இல்ல இல்ல அதுக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் வேணாலும் காத்திருக்கோம். இப்ப என்ன என் மூஞ்ச கழுவுனா அது அழகாவா தெரிய போகுது சொல்லுங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அழகான முகம் உங்களுக்கு தான் இருக்கு. குளிக்காம நினைஞ்சிட்டான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல இல்ல என்னோட இதயம். ஐயோ என்னாச்சு? உங்களுக்கு வலிக்குதா? வர்ணமாயிரம் சூரியதா மாறிட்டார். நான் நல்லா தான் இருக்கேன். என் உடம்புக்கு எதுவும் இல்ல. அடி எதுவும் படல? இல்ல இல்ல. என்ன இது? எனக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நான் நிச்சயமா மறந்து போனேன். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தான் கனவு கண்டிருக்கணும். கக்காஷி டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். என்னோட பேரு வந்து அந்த வயசு நல்லா இங்க சின்ன நீங்க வயசு புதுசா வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா என் பேரு ஈனா. நான் இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கேன். என்னது இங்கிலாண்டா? எங்க மொழி இவ்ளோ தெளிவா பேசுறீங்க? நான் நீங்க நார்த் சைடுல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். அது வந்துங்க எங்க கிராமத்துல என்னையும் சேர்த்து அங்க எல்லாருமே நார்ஸோட வழியில வந்தவங்க தான். ஆனா என்னதான் நீங்க பெரிய இடத்து பொண்ணா இருந்தாலும் என்னோட மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அதுல பழைய சொற்கள் ஜாஸ்தி. சரி சரி தப்பா எடுத்துக்காதீங்க. நான் யாருன்னு பொதுவா இந்த ஃபைல்ல யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது. என்ன நீங்க நம்ம முதலாளியோட பொண்ணு தானே? இல்ல இல்ல, நானும் உங்கள மாதிரி ஒரு அடிமைதான். அடி நான் முதலாளியோட உதவியாளரா இருக்கேன். நான் அவங்க குடும்பத்துல ஒருத்தியெல்லாம் கிடையாது. இன்னும் பொங்குமே இப்போ. காலை வணக்கம் பசங்களா.
என்ன எல்லா அடிமைகளும் ஒன்னா சேர்ந்து இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு காலை வணக்கம். டேய் தம்பி, உன் பேர் என்ன? தோர்ஃபின். ஆமா, நீ அடிமை தானே? உன்னை பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்க. என் பேரு ஈனார். இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. தோர்ஃபின் அப்புறம் ஈனார், என் கூட வாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சின்ன சின்ன பையனாகிறான்ட்டு அவனை மோதுவான்னு நினைக்கிறேன். அவன் போன கூட ஃபைட்டு தெரியும், அவனை அனுப்புன அவருக்கு தெரியும். என்னது இது? இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து கண்ணை கட்டுற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? கையில கத்திலாம் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் மரியாதைக்குரியவங்களா என்ன? விருந்தாளிங்க, இந்த கிராமத்தோட பாதுகாப்புக்காக இவங்களை நியமிச்சிருக்காங்க. மெய்காவல் படை. நம்மளை எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, உறுதியா சொல்ல முடியும், அங்க நிச்சயமா பெரிய பிரச்சனையா தான் வரப்போகுது. உங்க முகம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. என்ன ஈனார், ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, விடு விடு. ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தான் இருக்கு உன்னை பார்த்தா. மனசுல சந்தோஷப்பட்டு விடாது. போங்க சின்ன முதலாளி, ஒரே வெட்டுல ரெண்டு துண்டா போயிடணும். ஒரே ஒரு சொட்டு தான் சொல்லட்டணும். என்னது ஒரே வெட்டா? என்ன சொல்றாங்க? என்ன பாக்குற? இங்க என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு இன்னுமா புரியல? இந்த ரெண்டு அடிமைகள் மூலமா நம்ம சின்ன முதலாளி ஒரு ஆண்மகனா மாறிடுவாரு. எங்களுக்காக உயிரை விடுங்க. சின்ன முதலாளிய ஆண்மகனா மாத்துறதுக்கான சடங்கு இது. எங்களுக்காக உயிரை விடுங்க. பாருங்க, விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எதுக்காக இப்படி சாகணும்? நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆனா உங்க உயிர் உங்களுக்கு சொந்தமானது இல்ல, அவ்வளவுதான். மிச்சப்படி வேற எதுவும் இல்ல. ஒரு பொருளோட ஓனர் அந்த பொருளை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நீ வந்து ஓல்மர் குடும்பத்தோட அடிமை தானே? அப்புறம் அவர் கையால உன்னை வெட்ட போறாரு. அதை நினைச்சு நீ பெருமைதான் படணும். சந்தோஷப்படு. சின்ன முதலாளி அவர் கையால உன்னை வெட்டி ஆண்மகனா மாற போறாரு. என்னாச்சு? பயந்துட்டியா என்ன? இந்த பசங்க என் அப்பாவுக்கு சொந்தமானவங்க, எனக்கு இல்ல. இவங்களை விட்டுனா அவருக்கு நான் திரும்ப ஏதாவது கொடுக்கணும். ஐயோ, ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க சின்ன முதலாளி? இவ்வளவு தூரம் வந்தா இன்னும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. உங்க அப்பாவை நினைச்சு பயப்படுறீங்களா என்ன? இல்ல உங்களுக்கு கொலை பண்ண பயமா இருக்கா? இல்ல உங்களுக்கு ரெண்டுமே பயமா? வாய மூடு. எனக்கு எதை பார்த்தும் பயம் இல்ல. அப்புறம் என்ன, வந்து வெட்டுங்க. ஒரே சிவில ரெண்டு துண்டு ஆகணும். தோர்ஃபின், ஓட ஆரம்பி. ஒரு தடவை வெட்டுனா எல்லாம் சரியா இருக்கு. என்ன பண்ற? ஏன் இன்னும் நிக்கிற? முதல்ல ஓட ஆரம்பி, போ. உங்களால இதை செய்ய முடியும். இவர் அவரை காப்பாத்துறாராம். உங்களை தாக்க ஆரம்பிச்சுட்டா. இவனே சண்டை கூப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனால என்னை வெட்டப்பட முடியல. உங்களால அதை செய்ய முடியாது. உங்களுக்கு எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தானே தேவை. அவனை இங்க இருந்து அனுப்புங்க. அவன் போய் வேலை பார்க்கட்டும். அவருக்கு என்ன வேணும்னா வெட்டிக்கிட்டோம்.
முதலாளியா? ஓ விடிஞ்சிருச்சா? யார் இது? ஏய் செல்லம். ஏய் எங்க இருக்கீங்க? என்னோட சாப்பாடு தயாரா இருக்கா இல்லையா? யாரா அது? எங்க போனீங்க? இன்னும் எதுவும் சமைக்கலையா? அட எங்க இருக்கீங்க? இந்நேரத்துக்கு கண்ணை முழிச்சிட்டு உனக்கு காலையில சாப்பாடு வேற வேணுமா? சாப்பாடு வேணும்னு நினைச்சேன்னா அப்பப்ப வயல்ல வந்து எனக்கு உதவி செய்யு. வாய்ப்பே இல்ல. அப்படின்னா என்னாலே உனக்கு சமைக்க முடியாது. இந்த அங்கிள் உனக்கு தானே? நீயே ஏதாவது செஞ்சு பொழைச்சுக்கோ. என்ன ஒரு தெனாவட்டு. எனக்கு நானே சமைச்சுக்கணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது தேவையில்லாத வேலை. நாம கிளம்பலாம். சின்ன முதலாளி அவள் மாதிரி என்னை வெட்டுறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். தயவு செஞ்சு நிறைய வேலை செய்ய அனுமதிங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ற? சரி, உன்னோட பேர் என்னன்னு சொன்ன? கண்டுபிடிச்சிட்டான் போல. தோர்ஃபின். தோர்ஃபின். இப்போ நீ என்ன சொன்னன்றத புரிஞ்சுதான் சொன்னியா தோர்ஃபின்? வெட்டுறதுன்னா அது கொல்றதுன்னு அர்த்தம். எனக்கு தெரியும். முட்டாள், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன வளர்ற நீ? கொலை செஞ்சவன் இதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்டாங்க. தலையிடாம இரு. அதுதான் உனக்கு நல்லது. இந்த பையன் சொன்னதை கேட்டீங்களா? இந்த மாதிரி ஒருத்தவங்க கண்ணுல என்னைக்காவது ஒரு நாள் தான் படுவான். நீ சொன்னதை என்னால தைரியமா சொன்னலாம் எடுத்துக்க முடியாது. உனக்கு புரிஞ்சுதா? நீ இப்படி சொல்லி நாங்க உன்னை வெட்டுனா அது எங்க தொழிலுக்கு செய்யற அவமானம். புரியுதா? தோர்ஃபின், நாங்க எல்லாம் வீரர்கள். நாங்க செய்யற தொழில் என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த கோழியை வெட்டுறது வீரமா? தெரியாது. உயிரை எடுக்கிறது. அப்பயும் பயம் இல்லடா. சரி, என்ன பண்ணலாம்? எக்ஸ்பிரஷன் வேற. எல்லாரும் சாகிறதுக்காக பயப்படுவாங்க. அத என்னால உறுதியா சொல்ல முடியும். எங்க சின்ன முதலாளிய கூட எடுத்துக்கோ. ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. வாய மூடு. எனக்கு எந்த பயமும் இல்ல. நீங்க பயந்துதான் ஆகணும். ஏன்னா சாவுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. ஏன்னா அதை நினைச்சு நம்ம பயப்படுவோம். எங்க நீ இப்போ கொஞ்சம் பயப்பட பாப்போம். ஐயோ, என்ன சில மாதிரி அப்படியே நிக்கிற? பயப்படுப்பா. இனிமே இவன் வந்து தடுப்பான்னு நினைக்கிறேன். அடடா, பசிக்குதே. டேய் வெட்டி பசங்களா, வேண்டாம், நிறுத்துங்க நிறுத்துங்க. சீ, முட்டா பசங்க. வேற வேலை இல்லாம மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிச்சிருப்பாங்க. வேண்டாம், நிறுத்துங்க. டேய் ராட்சசர்களா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நிறுத்துங்க. ஏதாவது பேசுறா? வழியை கூட காட்ட மாட்டான் பாரு. எல்லாத்தையும் உனக்குள்ள இதான் மறுத்து போய் கிடக்குறான். நீ இப்ப வாயை திறக்கலன்னா நீ குட்டியா இருக்க, இன்னும் குட்டியாயிடுவ. உன்னை வெட்டி போட்டுருவ, பொடி பொடியா ஆக்கிடுவ, சின்ன சின்ன துண்டாக்கிடுவ. அடேங்கப்பா, கண்ணு கூட இமைக்காம அப்படியே நிக்கிறான். பெரியாளா இருப்பான் போல இருக்கு. இவன் தான் அதை கண்டுபிடிக்கிறான். இவன் இந்த முட்டாளுங்களுக்கு முதலாளி தெரியல. ஒருத்தன் தானே.
நாம எதுக்காக சாவை பார்த்து பயப்படணும்னு சொல்லுங்க. சாகாம இருக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க, உயிரோடவே இருந்தா நமக்கு ஏதாவது கிடைக்க போதா என்ன? எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. என்னோட இத்தனை நாள் வாழ்க்கையில ஒரு ஒரு நல்லது கூட எனக்கு நடந்ததில்ல. ஐயோ டேய், ஏன்டா இப்படி நிக்கிறத அடிக்கவும் மாட்டான். அடுத்தது என்னோட கண்கள் தானே. ஆகிறதுக்கே ரெடி ஆயிட்டான் போல. பயத்தை வெளிக்காட்டு. Get the fox! தடுத்துட்டானா? இவனுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த பையனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். தலைவரே, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? ஓ, இதுதான் எட்டேவா படைக்கு? ஃபாக்ஸ் இங்க வா, சொல்லுங்க. என் பக்கத்துல வா. இதோ வந்துட்டேன். ஓடு. அல்லல. முட்டா Hey, பசங்க. Badger, சொல்லுங்க ஐயா. என்ன நடக்குது இங்க? இந்த எபிசோடு பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, அவனுக்குள்ள வீரம் எழணும் அப்படின்னா காட்டுக்குள்ள போய் சிங்கம் புலி கூட போய் சண்டை போடுவீங்க. இல்லைன்னா வீரன் யாராவது சண்டை போடலாம். அப்போதான் வீரம் எழணும். நீ போயிட்டு ஒரு அப்ராணி சப்ராணி கூட்டின்னு வந்து நிற்க வச்சுட்டு அவனை கொன்னா வந்து பழகிடும் அப்படின்னா எப்போ பழகும்? என்னடா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான்? ப்ராக்டிஸ் பண்ணுறானா? உங்கள் கூட சண்டை செஞ்சுருக்கலாம், இல்லை அவனை கற்றுக் கொடுத்துருக்கலாம். முதல்ல வாழ்வீச்சை கற்றுக்கணும். கொலை பண்ணுறது என்ன, ஒரு அனிமலை கூட தான் நிற்க வச்சுட்டு கொத்தான் போகுது, ரத்தம் வரதான் போகுது. அதில் என்னத்த வீரம் எழுந்துற போகுது? ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை இல்லையா? அவனுக்கு கற்றுக் கொடுத்துறது தான் ட்ரை பண்ணியிருக்கான். அதுதான் இவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் அதை யூஸ் பண்ண பார்த்துக்கிறாங்க அந்த பையனை. அவனுக்கு பயம் இருக்குது, சரி ஃபஸ்ட்டு வெட்டுறதுக்கு அதுலேருந்து பயம் போட்டோம் அப்படின்னு நினச்சி பேசுகிறானுங்க இவனுங்க. அதான் கோழை தான், அடிமை தான் வந்து நீ வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. அது அந்த பையனோட அது போச்சு. நீ வீரம் தானே, நீ என்னத்துக்கு இப்போ தோர்ஃபின் வந்து வெட்டினா காயப்பட்டினானே தெரில. உனக்கு அது வெக்கமாகவே இல்லையான்ற மாதிரி இருந்துச்சு. செம்ம கடுப்பாச்சு அவனை பார்த்தாலே. ஸோ வந்து அவனுங்களுக்கு அடிமைனா வந்து எங்கள் உயிர் தானே, நாங்கள் என்னென்னா பண்ணுவோம், வெட்டுறதுக்காக இல்லை, நான் கொல்லணும் நீ செத்துணும் அப்படின்ற அந்த இதில் பார்க்குறவனுங்க போலகுது. பட் அவன் என்ன சொல்கிறது, தோர்ஃபின் வந்து சுத்தம் அது போன எபிசோட்லேயே தெரிஞ்சு போச்சு. ஃபுட் இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பிடாம செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அந்த உயிர் இருக்கட்டும், போனால் போகுது, என்ன இருக்குன்னு வெறுத்து போய் நின்றுட்டுருக்கான். எனக்கு அது பிடிக்கவே இல்லைங்க. ஏன்டா அப்படி நிற்கிறன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்படி அண்ணாமத்தா உயிர் போகிறதுக்கு வீட்டுக்கு போயேன்டா, அம்மா அக்கா யாரையாவது பார்க்கலாம்ல, அதை விட்டுட்டு எதுக்கு இவன் இப்படி சாகணும்னு முடிவு பண்ணுற, என்னடா உனக்கு ஆச்சுன்ற மாதிரி இருந்தது. என்னத்தை யோசிச்சு கரும இப்படி பண்ணுகிறானே தெரியலைங்க. அவ்வளோ கோவம் வருது. அது எதிரில் ஒன்றுமே இல்லைல்ல அவனோட. இருக்குல்ல, இப்போ அம்மா அக்கா இருக்காங்க, ஊருன்னு உனக்கு ஒன்று இருக்குது, 2 பேர் இருக்காங்கன்னும் போது அங்கே போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இங்கே வந்து சாகணும் அப்படி என்ன? இல்லைப்பா, ஒரு 11 வருஷம் வெறி மொத்தம் பின்னாடி சுத்தனான், அவனும் முடிக்கல அப்படின்றப்ப அதை தாண்டி அவன் யோசிக்கவே இல்லை. அதை தான் அஸ்கலோடு கடைசியாக கேட்டேன், என்னை கொன்னதுக்கப்புறம் என்னடா யோசிச்சு வச்சிருக்க, என்னடா அவன் வாழ்க்கை, என்னடா பிளான் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதை அவன் அப்பயே யோசிச்சிருந்தானா அது விட கிடைஞ்சிருக்கும். இப்போ அதுவும் இல்லைன்னா விடையே தெரில, என்னத்துக்கு இப்போ நிற்கிறோம், என்னத்துக்கு வாழ்கிறோம் அப்படின்ற அந்த மோடில் போயிட்டான், எதுவுமே இல்லைன்ட்டு. அது இல்லாமல் மாமாவும் தேடிட்டு இருக்காரு, அவர் கண்ணிலே வர பட்டு தொலைய மாட்டேங்கிறான். அவர் பாவம் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சிட்டு, உனக்காக ஒருத்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னும் போது உனக்கு அந்த 11 வருஷம் தான் அவனுக்கு மைண்டில் இருக்குது. அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அவன் சர்வை பண்ணுறதுங்கிட்டு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு செகண்ட் ஆயிருக்கு இத்தனை பேர் அழிக்கிறதுக்கு, அது ஒரு விஷயமே இல்லை அவனுக்கு. இப்போ கொல்றது அதை பண்ணுறதை விட இப்போது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான், ஞானி மாதிரி ஆகிட்டான். முன்ன வீரன் அந்த போக்கில் இருந்தான், வெஞ்சன்ஸ். அது இப்போ சுத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷங்கன்னா எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு பண்ணுறோம், எது காடு, அந்த மோடுக்கு போயிட்டான். இப்போ அப்படிதான் தெரிஞ்சது. நம்ம திட்டணும், அதுக்கு தான் ஏன்டா கொஞ்சமாதிரி யோசிச்சுட்டா எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா சரியா போச்சுன்னா அந்த ஒரு இதை நம்ம திட்டணும்.
இப்போ இதையும் திட்டுற மாதிரி தான் இருக்கு. இவன் ரொம்ப ரெண்டுமே யோசிக்கிறான். எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம்ல இந்த எக்ஸ்ட்ரீம் நடுவா தான் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அதான் இருந்துச்சு. ஒன்றும் யோசிக்காமல் இருந்துடுறான், இல்லை அநியாயத்துக்கு யோசிக்கிறான். அநியாயத்துக்கு யோசிச்சுனே தான் இருக்கணும், அதுக்கு விடையே கிடையாது. எதுக்குன்னு யோசிச்சோன்னா ஒன்றுத்துக்குமே ஆன்சர் கிடைக்காம வெறுத்து போயிடும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ்லாம் நான் இப்போ கூட வந்து ஈனாருக்காக இதை சண்டை போட வருவான் அப்படிலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. சரி பழைய இது வந்துடும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் அவன் தனியாக இருக்கும்போது ஈனார் வந்து ஜாயின் பண்ணது நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். சரி இத்தனை நாள் தனியாக எழுந்து தனியாக அந்த காட்டுக்குள்ளே சுற்றினவனுக்கு கூட ஒருத்தன் வந்து இருந்திருக்கான் சப்போர்ட்டிவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. ஆனால் இவன் என்னடானா அதையும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடி இல்லை, அதோட ஒத்து போவான், அந்த பையனோட சேர்ந்து ஒன்று மாறுவான்னு நினச்சா வாய்ப்பே இல்லை போல இருக்கே. அவ்வளோ ஸ்டபனாக நிற்கிறாங்க. ஸோ மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இவர் பரவாயில்ல, இவர் புதுசாக இருக்காருன்னு நினைக்கிறேன். முன்னாடி ம். பார்த்த ஞாபகம் இல்லை இந்த பேஸு. ஸோ இந்த படைக்கு, இந்த காவல் படைக்கு இவர் தான் தலைவர் போல இருக்குது. ஸோ வந்து கரெக்டான டைம் தடுத்தாரு. பட் அவருக்கு தான் அது புரிஞ்சது, இவ்வளோ பண்ணி ஒருத்தன் நிற்கிறான்னா ஆள் சாதாரண ஆளாக தெரியலையே அப்படின்ட்டு. அந்த முட்டாளுங்களுக்கு ஏன் அது புரியலன்னு தெரியல. ஒருத்தன் உயிருக்கு பயப்படாமல் நம்ம வீசியே நிற்கிறான்னா ஏதோ சம்பவ காரணம் இருப்பானே அப்படின்னு யோசிக்கணும். அப்பயே அதை பெரிய ஆள், நாங்கள் தான் பெரிய புளுத்தி அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கிறதுனால அது அவனுக்கு தெரியல. இவனுக்கு அது தெரியுது. ஸோ இவனால் தான் அது புரிஞ்சிக்க முடியுது. இல்லை இவங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அநேகமாக விசாரிப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் வின்லாண்ட் சாகா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, எப்பவுமே ஒருத்தவங்களை வந்து அவங்க யாரும் பாவப்பட்டோ இறக்கப்பட்டோ அப்பாவியா ஒரு அப்படி பார்க்குறதே இல்லை. இப்போ ஒருத்தர் சேடாவோ ஒரு கோவமாவோ அழுது புரண்டாலோ அவனுக்கு வந்து இறக்கப்பட்டு இல்லடான்லாம் இல்லை, நீ இதை பண்ணு, இது சரி, இது தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் வின்லாண்ட் சாகில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது பிடிச்சிருக்கு. நேற்று கூட பிக் பாஸ் பார்த்தேன், அதில் கூட அவர் சொல்லுவார், நீ உன்னை வந்து இறக்கப்பட்டு அப்படியே வச்சிடுறாங்க, நீ அது அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுதான் வின்லாண்ட் சாகா நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்லேருந்து யாருக்கும் அந்த ஒரு இதே காட்ட மாட்டாங்க. எல்லாரும் இங்கே சண்டை போடுங்க, தைரியமாக இருங்க, அந்த ஒரு இதுக்குள்ளே எமோஷன்ஸ்குள்ளே யாருமே விழுறதே கிடையாது. இறக்கப்படுற காலம் அது கிடையாது. இறக்கம் இல்லாமல் இருந்தால் தான் வாழவே முடியுன்ற காலம் அது. இறக்கப்பட்டிருந்தா நீ தான் இல்லை செத்து அதை போவ. பார்த்து கற்றுக்கிற மாதிரி. இப்போ நம்மளுமே வந்து யாராவது ஒருத்தர்னா உடனே பாவப்பட்டு அது இருக்கணும், மனுஷனா அது இருக்கணும், அது சொல்லலை. பட் ஒருத்தனை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுறோம், ரொம்ப அவனை வந்து கேர் பண்ணுறோன்ற பேரில் அவனோட ஜோன்லேருந்து வெளியே வரவே விட மாட்டோம். ரொம்ப நம்ம ஒன்று பார்த்துப்போம்ல. ஸோ அந்த விஷயம்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அவங்களே செய்ய விட்டு பார்க்குறதும் ஒரு அக்கறை தான், ஜஸ்ட் பேம்பர் பண்ணுறது மட்டும் அக்கறை இல்லை அப்படிங்கிறதுலாம் புரியுது இதை பார்க்கும்போது. அதான் போன சீசன்லேயே பார்த்துட்டுமே, ரக்னராக்கு வந்து கண்ணுட்டுக்கு பண்ணது அதுதான். ஓவர் அக்கறை காட்டினா அப்படி தான் ஆகுன்றது தான் அஸ்கார்டு புரிய வச்சான். அதே தான் இதுவும். இங்கே இறக்கப்படுற காலம் இது இல்லை, இறக்கப்படுறதுக்கான உலகம் இது இல்லை, இந்த பூமி அப்படி இல்லை. இறக்கப்பட்டா இப்போ ஆப்போனண்ட்டில் இருக்கிறவன் வந்து ஓகே அப்படின்னு நின்று போகிறான்னா அது வெளியேருந்து ஆபத்து வராமல் இருக்க போகுது. அதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். இதுலனா இன்னும் நடக்க தான் போகுது, எனக்கும் நடக்க தான் போகுது, நாளைக்கு இன்னொருத்தர் நடக்க தான் போகுது, என்ன வெட்டுறவனுக்கு நாளைக்கு இன்னொருத்தன் வெட்ட தான் போகிறான். ஸோ இதில் என்னடா இறக்கம் வந்தா வாசம் லவ் எதுவும் கிடையாது. போகிற போக்கில் போயிட்டே இருக்கணுன்றது தான் இப்போ அஸ்கார்டோட இது. அஸ்கலாட் கூட வந்து அவனுக்கும் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது காட்டின விதம் வேறு மாதிரி இருந்தது. அது தைரியமாகவும் ஒரு லேர்னிங் பண்ணுற ஒரு விஷயமா தான் அவன் காமிச்சான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அது நல்லா புரிஞ்சுது. ஸோ இப்போ இருக்கிற ஈனார் வந்து அப்படியே ஆப்போசிட். இந்த ஜென்ரேஷன் ரொம்ப சென்டிமெண்ட்லாம், ரொம்ப மற்றவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சு அந்த மாதிரி ஒரு பையனாக இருக்கான். ஸோ அவனுக்கு இந்த காலம் ரொம்ப கஷ்டம்தான் இருக்கும். ஸோ அது அவன் எப்படி இது முட்டி மோதி வரப்போகிறான்றது தான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் எதுவுமே தெரில, அப்படியே இருக்கிறான் அவன். எதுக்கு நடக்குது, என்ன சுற்றி நடக்குது, எந்த யோசனையுமே இல்லைங்க அவனுக்கு. ஏதோ இது நல்ல உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கான். அவங்க அம்மா தங்கச்சி அதுக்குள்ளேயே வளர்ந்ததுனால அவனுக்கு வெளி உலகம் தெரியலன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கான், கண்ணு முன்னாடி பார்த்துருக்கான். அது அங்கே தான் நடந்துச்சு, இங்கே எதுவும் நடக்காது அப்படின்றது இல்லை. எங்கே வேணால் எப்போ வேணால் எது வேணால் நடக்கும்ன்றது தான். அது ஒரு மாதிரி தாங்கிறேன். அதான் இன்னும் கொஞ்சம் அந்த வெளி உலகம் பார்க்கல, இன்னும் அதெல்லாம் பழகலான்னு அர்த்தம். அது பழகுனா அவனுக்கு கற்றுக்கும். முன்ன வந்து நம்ம சீசன் முடிகிறப்ப சொன்னோம், வளர்ப்பாப்பா சொல்கிறத கேட்பானா இல்லை பெத்தாப்பா சொல்கிறத கேட்பானான்ட்டு. இப்போ எந்த அப்பா சொன்னதை கேட்குதுன்னு அவனுக்கே தெரியல. அவர் மாதிரி கத்தி பிடிக்காமல் இருக்கிறதா இல்லை அஸ்கலாடு மாதிரி கத்தி பிடிக்கிறதானே இப்போ அவனுக்கு தெரியல. எதிரா கரெக்டு, நான் என்ன தாண்டா பண்ணணும் அப்படின்ற ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறேன். எதை யோசிக்கன்னு தெரியல. ரெண்டுத்தையும் போட்டு யோசித்து அவன் வேற மாதிரி நிற்கிறான். அது அவனுக்கு புரியணும், எந்த இடத்துல எதை பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும். அது அவன் தான் யோசிக்கணும். அதான் எப்படின்னா தோர்ஸ் இருந்தப்போ தோர்ஸோட இதை எடுத்துக்காம அஸ்கலாடாக மாறிட்டான். அஸ்கலாடு இறந்தப்பறம் தோர்ஸ் சொன்னது ஞாபகம் வந்து கத்தியை விட்டு அப்படி மாறிட்டான். இப்போது அவனாக இருக்கான், எனக்கு எதுவுமே வேணாம், என் தாட்டு ஒன்று, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், செத்து போகிறேன்ற அளவுக்கு இருக்கான். ஆனால் நமக்கு தான் பார்க்கறதுக்கு செம்ம கடுப்பாகுது. இல்லை இப்போ அவங்க அப்பா இறந்தாரு அப்படின்னா அது மக்களுக்காக இறந்தார். அவர் உயிர் போனதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நீ இருந்தால் என்ன வேல்யூ இருக்குது, ஒன்றுமே இல்லையே. அப்படி போய்டும் இல்லையா. அது அவன் தான் யோசிக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணால் ஓகே, நான் எதுக்குமே லாக்கி இல்லை, நீ ஏன் முடிவு பண்ணிடாது. அப்படி இருக்காது. இல்லை உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய இவர் வந்து ஒரு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு உனக்கு ஒன்று பண்ணிட்டு போயிருக்காரு, ஒன்று செஞ்சுட்டு போயிருக்காரு, பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்கலாடும் அதே தான்.
உன்னை நம்பினதுனால தான் 11 வருஷம் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது. இல்லை அவங்ககிட்ட விஷயம் இருக்குது, அவன் ஒன்று பண்ணுவான், நாளைக்கு ஒன்று செய்வான், அதுக்கு இது உதவும்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போனான். எல்லாத்தையும் வீணாக்கிட்டு நிற்கிறதுக்காக அது தப்பு இல்லை. நான் செகண்ட் சீசன் ரொம்ப எதிர்பார்த்தேன். அஸ்கலாடோட கனவு நிறைவேற்றத்துக்கு அந்த வில்லேஜ் அடிமையிலேருந்து காப்பாற்றுவான் அப்படி ஒன்று திங்க் பண்ணேன். இல்லை அம்மா கிட்ட போவான்னு திங்க் பண்ணேன். இல்லை தோர்ஸோட அந்த வில்லன் சக தேடி போவான் அமைதிக்காக. இவ்வளோ இந்த 3 விஷயம் யோசிச்சு இவன் அப்படியே ஆப்போசிட்டாக வேற மாதிரி வந்து நிற்கிறான். ஸோ இந்த அரசியல் அவன் இன்னும் கற்றுக்கலைங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன அரசியல் சூழ்ச்சி நடந்து இது நடந்துச்சுன்றதை அவன் யோசிக்கல. கற்றுக்கலன்றதை விட அதில் அவனுக்கு வெறுப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த உயிர் போய் அது என்னத்தை பார்த்து என்ன அப்படிங்கிற வெறுப்பில் இருக்கான் அவன். இல்லை இப்போ புரிஞ்சுக்கணும் இல்லையா, உங்கள் அப்பா சாவறதுக்கு அவன் ஒருத்தன் மட்டும்தான் காரணமா, எத்தனை பேர் காரணம் அதெல்லாம் நீ பார்க்கணும் இல்லையா. எதுக்காக நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, அவர் எதுக்கு உயிர் விட்டாரு, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் நீ யோசிக்க ஆரம்பிச்சுன்னா அட்லீஸ்ட் அதுக்காவது போராட ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் அந்த யோசனை வரல, வரும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா இப்போ இவன் இருக்கான் இல்லையா, இவனும் ஒரு படை தளபதி, ஒரு இதுவாக தான் இருக்கான், பார்க்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற ஒரு ஆளாக இருக்கான். அது இவனுக்கு புரிய வைப்பான்னு நினைக்கிறேன். மேபி இப்போ தோர்ஃபினை வந்து நீ இந்த ஃபீல்டு ஒர்க்குக்கெலாம் நீ லாக்கி இல்லை, நீ வீரன், இந்த இதுக்கு வா, எங்கள் இதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூடுவான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், தோர்ஸ் வந்து ரொம்ப ஏஜ்ட் ஆகி உணர்ந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஃபைட்டே வேணுன்ற விஷயத்த தோர்ஃபின் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அதை பார்த்து அதை வெறுத்து இப்போ அப்படி நிற்கிறான். அட்லீஸ்ட் ஆனால் அவர் என்ன சொல்கிறது, அவனுக்காகவோ இல்லை நல்ல விதமாக இருந்திருக்கலான்றது மட்டும்தான். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.